சில பல டார்ச்சர்களை எல்லாம் அனுபவிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு வருத்தமா இருக்கு. என்ன டார்ச்சருங்க சரண் சொல்லுங்க. அந்த ரிஹர்சலுக்கு காலையிலே எந்திரிக்கிறது, ஓகே பாட்டு கொடுக்கறது, இன்னும் தண்ணிக்குள்ளலாம் நிக்க வச்சு பாடலாம் அந்த காலம் மாதிரி. அப்புறம் எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? எல்லாரும் ஒரு மன வருத்தம் தான். பள்ளிக்கூடம் முடியும் போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கஷ்டப்படுறது மாதிரி. ஓகே சொல்லுங்க நிக்கில், எப்படி இருந்துச்சு? ஃபைனல்ஸ் பாடினது வந்து எனக்கு உண்மையை சொன்னா ரிஹர்சலில் பாடும்போது தான் அதிகமாக பயமா இருந்துச்சு. ஃபைனல் ஸ்டேஜ் வந்தப்போ எனக்கு சுத்தமாக பயமே தெரில. நான் வந்தேன் அன்னைக்கு ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். ஏன்னு தெரில, ரிஹர்சல்லாம் நான் படுமோசமாக தான் பாடினேன். எல்லாரும் வந்து என்னடா பாடுறேங்கிற மாதிரி கேட்டாங்க. ஆனால் ஃபைனல் ஸ்டேஜ் வரும்போது அதெல்லாம் இல்லை, நான் பாடுறது தான் பாட்டுங்கிற ஒரு ஆட்டிடியூடில் பாடினேன்னா அதனால அது கொஞ்சம் நல்லாவே டெலிவர் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து க்ரௌடை பார்த்தப்போ இன்னும் நல்லா வந்துருச்சு. லைட்டாக பயம் இருந்தது, ஆனால் எனக்கு நான் அனு மேமை ஃபோக்கஸ் பண்ணிருந்தேன். எனக்கு அனு மேம் பார்த்தா கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வருமா, அனு மேம் பார்த்துட்டு அப்படியே பாடிட்டு இருந்தேன். கடவுளாவே அனு மேம் பார்த்துட்டு அதனால நல்லா போச்சு எனக்கு. சீசன் ஃபுல்லா இருக்கட்டும் இல்ல ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கட்டும், நீங்க பண்ண ஏதாவது ஒரு மிஸ்டேக், இவ்வளவு நாளா ரொம்ப ஹிடனான ஒரு விஷயம், இப்போ நான் அது சொல்றேன் உங்களுக்கு எல்லாம் தெரியாது பாருங்க அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? பாட்டலன்னா நான் சீசன் ஃபுல்லாவே ஒவ்வொரு லைனுக்கு ஒவ்வொரு மிஸ்டேக் நான் பாடுறதில்ல நான் சொல்லிட்டு இருப்பேன். அம்மா ரவுண்ட்ல நல்லா இல்ல வேணாம் நான் சொல்லல. இல்ல இப்ப வாங்கிட்டீங்க டைட்டில் என்ன புடிங்கிட்டா போறாங்க சொல்லுங்க. இருந்தாலும் பேக் ஃபயர் ஆகும். இல்ல அம்மா ரவுண்ட்ல வந்து பிச்சிங் கொஞ்சம் அங்கங்கன்னு பாடினேன்னா, ஆனா அது ஃபீல் வைஸ் கரெக்டா டெலிவர் பண்ணிட்டேங்கிறதால அவ்வளவா யாருக்கும் தெரில. அதனால அது நிறைய இருக்கு. ஆனா நான் இது கொஞ்சம் ஹைலைட்டடா சொன்னா மாட்டிப்போம். அதனால இதை மட்டும் நான் யூஸ்வலி எந்த சாங்குமே லிரிக் மறக்கவே மாட்டேன். எனக்கு அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிடும். இப்போ இந்த ராக் அண்ட் ரோல் ரவுண்ட்ல வந்து ருக்குமணின்னு ஒரு பாட்டு பாடினேன். அதுல வந்து தேடினேனே உன்னை தேடினேனே அது பாடணும். லிரிக் மறந்துட்டேன். என்ன நேனே உன்னை தேடினேனே அப்படி முடிச்சுட்டேன். யாருமே அதை நோட்டீஸே பண்ணல. ஓகே அப்படின்னு நினைச்சேன். ஆமா அது ஒண்ணு மட்டும் தான் நான் லிரிக் மறந்துட்டேன். இந்த சென்ஸ் ரெண்டு விதமா லிரிக் வரும். நான் வந்து அந்த ரெண்டே மெர்ஜ் பண்ணி ஒரு லிரிக்கா பாடிட்டேன். அது யாரும் நோட்டீஸ் பண்ணல, நானும் சொல்லலை. இப்ப சரண் சொல்லுவாரு பாருங்க. நான் பாடுறதே மிஸ்டேக். மெலடி நிறைய தப்பா போகும், நோட்ஸ் தப்பா போகும். எனக்கு தெரியல, அது நோட்ஸ் நிறைய தப்பா போகும். ஆனா என்னோட மனசுக்கு நான் அந்த பாட்டை ரொம்ப ரசிச்சு நான் ஃபீல் பண்ணி பாடிட்டேன்னா அது மற்றவங்களுக்கும் பிடிச்சிட்டாங்க. இல்ல தலைவர் பண்ணுவாரு, அவர் தவிர இது எல்லாத்துக்கும் தெரியும். தமிழ்ல கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுவாரு. இது இந்த உச்சரிப்புல பிச்சிங் கொஞ்சம் அங்கங்கன்னு பாடினேன்னா, ஆனா அது ஃபீல் வைஸ் கரெக்டா டெலிவர் பண்ணிட்டேங்கிறதால அவ்வளவா யாருக்கும் தெரில. அதனால அது நிறைய இருக்கு. ஆனா நான் இது கொஞ்சம் ஹைலைட்டடா சொன்னா மாட்டிப்போம். அதனால இதை மட்டும் நான் யூஸ்வலி எந்த சாங்குமே லிரிக் மறக்கவே மாட்டேன். எனக்கு அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிடும். இப்போ இந்த ராக் அண்ட் ரோல் ரவுண்ட்ல வந்து ருக்குமணின்னு ஒரு பாட்டு பாடினேன். அதுல வந்து தேடினேனே உன்னை தேடினேனே அது பாடணும். லிரிக் மறந்துட்டேன். என்ன நேனே உன்னை தேடினேனே அப்படி முடிச்சுட்டேன். யாருமே அதை நோட்டீஸே பண்ணல. ஓகே அப்படின்னு நினைச்சேன்.